ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து பரபரப்பான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. எஸ், இங்கே நம்மளோட ஹீரோயினோட மேரேஜ் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு பட்டுப்புடவை எடுக்க போகிறாங்க போல இருக்குது. அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிருக்கு. அதே மாதிரி கல்யாண மண்டபத்தில் கல்யாண சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்தது. ரேவதி வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாண பொண்ணு அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே மண்டபத்தில் வந்து இறங்கி நிற்கிற மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ரீசெண்டாக போஸ்ட் ஆகிருந்தது. ரொம்பவே பரபரப்பாக தான் இருக்குது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. கல்யாணம் நடக்கும், ஆனால் ரேவதி எதிர்பார்க்குற ஜோடியோடு நடக்காது. எஸ், இங்கே வந்து நம்ம ஹீரோ கார்த்திக்கோட தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க ஆனால் ஒரு பையனை வந்து விரும்பிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து தப்பான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே கார்த்திக் தான் வந்து தாலி கட்டுவார். இதுக்கு சாமுண்டீஸ்வரி அவங்க எப்படி ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டி தாத்தா அவங்க ஃபேமிலியே வெறுத்துட்ருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலிக்கு வந்து தன்னோட மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இன்னுமே கூடுதலான கோபம் வரும். டிரைவராக வந்து ஏமாத்திட்டுருக்காரு அப்படின்னும் போது கார்த்தி மேலே இன்னுமே அதிகமான கோபம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கார்த்திக் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சூழ்நிலை எப்படி வந்து உருவாக போகுது? ரேவதியோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக கார்த்தி வந்து தாலி கட்ட போகிறாரா? பாப்போம், வெயிட் பண்ணி. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.